மா விளைச்சலோ அதிகம். விலை இல்லாத காரணத்தால் விவசாயிகள் கவலை. விற்காத மாம்பழங்களை குப்பையில் கொட்டும் அவலநிலை. தமிழகத்தில் சேலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் மாம்பழம் அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது. நத்தம் பகுதியில் அல்போன்சா, பங்கனபள்ளி, இமாம், பசத் உள்ளிட்ட உயர் ரக மாம்பழங்கள் இங்கே விளைவிக்கப்படுகிறது. கிரேப், செந்தூரம், மல்கோவா போன்ற நாட்டு மரங்களும் இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்று வட்டார பகுதிகளான நத்தம், சாணார்பட்டி, கோபால்பட்டு, வத்திப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களின் மாம்பழங்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிக அளவு மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. உற்பத்தி செய்யப்பட்ட மாம்பழங்களை வெளி மாநிலங்களுக்கு குறைந்த அளவே கொள்முதல் செய்து வந்தனர். இந்நிலையில் வெளிநாடுகளில் இருக்கும் போர் பதற்றம் காரணமாக இந்த வருடம் வெளிநாடுகளுக்கு மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படவில்லை. இதனால் மாம்பழங்கள் விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வந்தன. இந்நிலையில் கடந்த ஆண்டு 1 கிலோ மாம்பழம் 10 முதல் 20 வரை விற்கப்பட்டு வந்த மாம்பழங்கள் இந்த வாரம் தொடர்ந்து சரிவை சந்தித்து வந்தது. இந்நிலையில் கடந்த 1 வார காலமாக மாம்பழங்கள் விலை சரிவை சந்தித்து 1 கிலோ மாம்பழம் ரூபாய் 5 முதல் 10 ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்த நிலையில் 5 ரூபாய்க்கு கீழ் 1 கிலோ 3 ரூபாய் முதல் 3 ரூபாய் 50 பைசா வரை விற்கப்பட்டு வருகிறது. இதனால் கடும் பாதிப்புக்கு ஆளாகிய விவசாயிகள் மாம்பழங்களை டிராக்டர் மூலம் ஏற்றிக்கொண்டு குப்பையிலேயே கொட்டி வருகின்றனர். இந்த நிலைமை தீர்க்க மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு மாம்பழக்கு உரிய விலைகளை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர்.